ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேசன். நம்ம சேனல் வில்லேஜ் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு அப்பம் பண்ண போகிறோம். இந்த அப்பம் செய்கிறதுக்கு மூணு பொருள் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது. அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பரான ரெசிபியாக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கோங்க. கோதுமை மாவு அப்பம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? கோதுமை மாவு, வெல்லம், ஏலக்காய், இந்த 3 பொருளை வச்சு தான் நம்ம இந்த கோதுமை மாவு அப்பம் பண்ண போகிறோம். முதல்ல வெல்லத்தை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். சரியா? வெல்லம், தண்ணி சேர்த்துக்கிடுவோம். வெல்லத்தை நல்லா காய்ச்சியாச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ காய்ச்சின வெல்லத்தை கோதுமை மாவோட சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தட்டி வச்சதை கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். அதில் தவால எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம கோதுமை மாவை வெல்லம் சேர்த்து ஏலக்காய் போட்டு இங்கே பாருங்க, இட்லி மாவு பதத்துக்கு இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம். கோதுமை மாவு அப்பம் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க. நல்லா சாஃப்டா இருக்கு. அந்த ஏலக்காய் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. சிம்பிளா 3 பொருளை வச்சு எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய்.